அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை 5000 பேருக்கு உணவளித்தல். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 34 முதல் 44 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு தமது கலிலேயா பணியில் ஆற்றிய உணவு புதுமை அவருடைய இறுதி ராவுணவிற்கு ஒரு முன்னோடி. இயேசு உணவு பகிர்ந்த நிகழ்ச்சியில் 5000 மக்கள் வயிறார உண்டு மகிழ்ந்தது போல் அவருடைய இறுதி ராவுணவு பல மக்களுக்கு, ஏன் உலக மக்கள் அனைவருக்கும் அவர் அளிக்க விரும்பிய இறையாட்சியின் சவால் என்றும் கருதப்படலாம். சீடர்கள் பல நிலைகளில் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றன, இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்கின்றன. முதல் நிலையில் ஓர் அலட்சிய மனப்பான்மை சீடரிடையே காணப்படுகிறது. மக்களின் பசியுற்ற நிலையை அலட்சியப்படுத்தி அவர்களை அப்புறப்படுத்தும் ஒரு பொறுப்பற்ற நிலை இது. இயேசு கூறும் ஒரே பதில் மக்களுக்கு சீடர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதே. இரண்டாவது நிலையில் சீடர்கள் தங்கள் பொருளாதார இயலாமையை ஒரு சாக்காக முன்வைக்கிறார்கள். இதை ஏற்க விரும்பா இயேசு பிறருக்கு நன்மை செய்ய பெரும் பொருள் என்கிற முதலீடு தேவையில்லை எனவும், இருக்கிற சொற்ப பொருளும் மனித நேயமும் இருந்தால் போதும் என்கிற பாணியிலும் பதில் தருகிறார். தொடர்ந்து மக்களை அமர செய்கிறார். மக்கள் ஓர் ஒழுங்கு முறையை பின்பற்றி 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசையாக அமர்ந்து, இது விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு யூத மக்கள் கூட்டம் என்பதை குறிக்கிறது. மூன்றாவது நிலையில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றிய செயல் தொடக்கால திரு அவையின் நற்கருணை வழிபாடுகளின் தாக்கம் என்றாலும் அவர் பரமதந்தையுடன் இணைந்து இந்த உணவு பகிர்வை நடத்துவதாக நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த பகிர்வு பணியில் இயேசு சீடரை உட்படுத்தியது அவர்களுக்கு அவர் தர விரும்பிய ஒரு பாடத்தின் விளைவே. இறுதி நிலையில் எஞ்சிய அப்பத்துண்டுகளை 12 குடைகள் எடுத்ததும் சீடர்கள் பெற்ற இன்னொரு பாடம். அன்பார்ந்தவர்களே, பல சாதனைகளை படைப்பதற்கும் பல சிக்கல்களை தீர்ப்பதற்கும் நம்மையும் நம்மை சுற்றில் உள்ள அறிவை விட நமக்குள் இருப்பவர் பற்றியும் அவர் ஆற்றல் பற்றியும் உள்ள அறிவும் நம்பிக்கையும் மிக அவசியம். சீடர்கள் முதல் பகுதியை அறிந்திருந்தன. அதாவது கூட்டம் மிக பெரிது, நேரம் நெடுநேரம் ஆகிவிட்டது, அநேகமாக பொழுது சாயும் நேரம், இடமும் பாலைநிலம், சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று உணவு வாங்கி வருவதும் இப்போதைக்கு முடியாத காரியம். அப்படியே வாங்குவதாக இருந்தாலும் 200 தெனாரியம் ஆகும். தற்சமயம் கைவசம் 5 அப்பங்களும் 2 மீனும் உள்ளன. இந்த விவரங்களும் தெளிவும் இருந்தன. ஆனால் 2ஆம் பகுதி அறியவில்லை. இயேசுவை பற்றிய விவரங்களும் தெளிவும் இன்னும் பெறவில்லை. அவர் கையாளும் வழிமுறைகளை தெரிந்திருக்கவில்லை. இயேசு கையாண்ட வழிமுறையை காண்போம். முதலில் கும்பலை குழுவாக்குகிறார். 50 100ஆக அமரச் செய்கிறார். அமைதியாக அமர்ந்து நிதானமாக சிந்திக்க தோன்றுகிறார். அதன்பின் வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றியதன் மூலம் மக்கள் புதைந்திருக்கும் கடவுள் உணர்வை தூண்டி துலக்குகிறார். சுயநலம் தவிர்த்து பிறநலம் பாராட்டும் பெரிய மனதை தட்டி எழுப்புகிறார். இறுதியாக உங்களிடம் இருப்பதை முதலில் பரிமாறுங்கள் என்று முன் உதாரணம் காட்டுகிறார். அவ்வளவுதான். அனைவரும் வயிறார உண்டன. எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தன. இன்று உலகம் முழுவதும் உணவின்றி வாடும் மக்கள் தொகை ஏராளம். நமது நாட்டிலேயே வறுமை கோட்டிற்கீழ் 3 வேளை உணவின்றி வாழும் கோடி கணக்கான மக்கள் இன்னும் உள்ளன. அவர்களுக்கு உணவளிக்க வேண்டிய பொறுப்பு அரசை சாரும் என்று நாம் சும்மா இருக்க முடியாது. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்னும் இயேசுவின் கட்டளை ஏற்று நாம் உணவு பகிர்வை நிகழ்த்த முன் வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஒருவேளை உணவை துறக்க
அனைவரும் முன்வந்தால் ஏராளமானவர்களுக்கு உணவு கிடைக்கும். உலகம் முழுவதும் சாப்பிடுகின்ற இறைச்சியின் அளவை குறைத்தால் சுற்றுச்சூழல் முன்னேறும், உணவு பகிர்வும் அதிகரிக்கும் என்கின்றன ஆய்வாளர்கள். சிந்தித்து தியானித்து செயல்படும். வேதனைப்படும் மக்கள் முன்னால் என்னிடம் பரிவு உள்ளதா? நான் பகிர்ந்து வாழும் மனநிலை கொண்டுள்ளேனா? உணவை வீணாக்காத பழக்கம் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, வேதனைப்படும் மக்கள் மத்தியில் நாங்கள் பரிவு செலுத்தவும் அவருடைய தேவை உணர்ந்து பகிர்ந்து வாழும் மனநிலையை கொண்டிருக்கவும், உணவை வீணாக்காத பழக்கம் நிறைவாக இருக்கவும் வரம் தாரும். ஆமீன்.